யானையின் அடக்கம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தின் நடுவில் நூற்றாண்டுகளை கடந்த ஒரு பழமையான கோவில். அந்த கோவிலின் பெருமை கோவில் யானை. அது சாதாரண யானை அல்ல. மக்கள் அதை அப்பன் யானை என்று அழைப்பார்கள். காலையில் கோவிலில் மணி ஒலிக்கும் போதே யானையின் கழுத்தில் மணி ஒலிக்கும். அபிஷேகம் முடிந்ததும் யானை நன்றாக குளிப்பது அது ஒரு விழா போல இருக்கும். யானை குளிக்கிற நாளே கோவில் சுத்தமாக இருக்கும் என்று முதியவர்கள் சொல்வார்கள். அந்த நாள் ஒரு விசேஷ நாள். திருவிழாவுக்கு முந்தைய நாள். யானையை அழகாக அலங்கரித்தார்கள். நெற்றியில் சந்தனம், குங்குமம், வெள்ளை பட்டை. உடம்பு முழுவதும் தண்ணீர் வாசனை. நடையில் ஒரு அமைதி, கண்களில் ஒரு ஆழமான பொறுமை. கோவிலுக்கு வெளியே ஒரு சிறிய பாலம். ஒரு பக்கம் வயல், மறுபக்கம் சேற்றுக்குளம். அந்த பாலம் ஒரே நேரத்தில் ஒருவர்தான் செல்ல முடியும். யானை மெதுவாக நடந்து வருகிறது, ஒவ்வொரு அடியும் எச்சரிக்கையுடன். அப்போது சேற்றுக்குளத்திலிருந்து ஒரு சத்தம். சபச் சபச். ஒரு பன்றி முழுக்க சேற்றில் குளித்தது. வாலை ஆட்டிக்கொண்டே பெருமிதமாக நடந்து வருகிறது. அதற்கு சேறுதான் அழகு, அசுத்தம்தான் வசதி. யானை நின்றது. பாலம் ஒடுக்கமானது. முன்னே சென்றால் பன்றி நசுங்கிவிடும். யானை யோசித்தது. நான் வலிமையானவன், ஆனால் என் வலிமையால் மற்றவன் அழியக்கூடாது. அது ஒரு ஓரமாக ஒதுங்கியது. தன் பெருமையையும் உயரத்தையும் விட்டு அடக்கத்தை தேர்ந்தெடுத்தது. பன்றி பாலத்தை கடந்து சென்றது. திரும்பி பார்த்தது. அதன் கண்களில் கேலி. அது இன்னொரு பன்றியிடம் சொன்னது, பார்த்தாயா, அந்த பெரிய யானை என்னைக் கண்டு பயந்து விட்டது. 2 பன்றிகளும் சிரித்தன. அந்த சிரிப்பு அறியாமையின் சிரிப்பு. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த இன்னொரு யானை அதன் நண்பன். அது கேட்டது, நீ பயந்து விட்டாயா, ஒரு பன்றிக்கா? இந்த இடத்தில் நிசப்தம். யானையின் கண்களில் ஆழமான அமைதி. அப்போது கோவில் யானை பேசுகிறது, நான் பயந்ததில்லை, நான் அறிந்தேன். என் இடறினால் பன்றி நசுங்கிவிடும், அதன் உயிர் போய்விடும். நான் சுத்தமாக இருந்தேன், அது சேற்றில் இருந்தது. அதன் சேறு என் மேல் விழுந்தால் நானும் அசுத்தமாகி விடுவேன். என் பலம் என்னை உயர்த்த வேண்டும், மற்றவரை அழிக்க அல்ல. நீதி. அடக்கம் பலவீனமல்ல, அடக்கம் அறிவின் அடையாளம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்போதுதான் மேலும் இது போன்ற வீடியோஸ் பார்க்க முடியும்.